ஹலோ எல்லாருக்குமே ஹாப்பி ஓட்டிங் டே. ஏன்னா இப்படி நான் சொல்றேன்னா, இன்னைக்கு தான் நம்ம வந்து ஓட்டிங் பண்ணியிருக்கோம். அதனால இன்னைக்கு தான் என்னோட ஓட்டிங் டே. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு உண்மையான ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்டா இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணியிருக்கேன். இது வந்து என் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாள், ஏப்ரல் 19ங்கிறது. அதே மாதிரி நீங்க வந்து எப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஓட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா வந்து விவிபேட் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இருக்கிறாங்க. இவிஎம் மிஷின்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அந்த மிஷின்ஸ் வழியா வந்து இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சர்வாதிகார நாடுகள், அதாவது வளர்ந்த நாடுகள் பட்டியல்ல நிறைய நாடு இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாடு பக்கமா மட்டும்தான் இந்த வந்து இவிஎம் மிஷின்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. மீதி இருக்க அதிகமான நாடுகள், அதாவது ஒரு 60-65 நாடுகள் பக்கமா இருக்கு, எல்லா நாட்டிலுமே வந்து இந்த அந்த பேப்பர் ஓட்டிங், அதாவது பேலட் ஓட்டிங், அது வந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்ஸ்ல வந்து சீல் வச்சு போடுவோம், அந்த ஓட்டிங் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாட்டுல மட்டும்தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கிலாந்து அந்த சைடு, யூரோப் சைட்ல வந்து பிரான்ஸ், இன்னும் ஒரு நாடு, அங்க மட்டும்தான் இந்த இவிஎம் மிஷின்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. மற்ற எல்லா நாட்டிலுமே வந்து அந்த பேப்பர் ஓட்டிங் சிஸ்டம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன்? இது வந்து எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வியாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏன் அமெரிக்கால கூட அந்த பேப்பர் ஓட்டிங் சிஸ்டம் தான், அங்கேயுமே இவிஎம் இல்லை. இங்க வந்து எவ்வளோ ஹேக்கிங் அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்றாங்க, ஆனா அங்க பண்ணவே வாய்ப்பே இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படிதான் சொல்ல முடியும். அங்க கூட அவங்க வந்து பேப்பர் ஓட்டிங்ஸ் தான் வச்சிருக்காங்க. இன்னொன்னு இவங்க வந்து இதுல இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா, இந்த பேப்பர் ஓட்டிங்ல வந்து ஏமாத்தலாம், ஆனா இந்த இவிஎம்ல வந்து ஏமாத்தவே முடியாது. அது மட்டும் இல்லாம டீஃபாரஸ்டேஷனை வந்து கம்மி பண்ணலாம். அந்த டீஃபாரஸ்டேஷன் கம்மி பண்ணணும்னா இவங்க வந்து இது பண்ணலாம், இந்த எக்ஸாம்ஸே வந்து கேன்சல் பண்ணலாமே, எக்ஸாம்ஸே வச்சுக்கிட்டு எக்ஸாம்ஸையுமே வந்து ஆன்லைன்ல வச்சுக்கலாமே, அந்த மாதிரி கூட இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி இவிஎம் மிஷின்ஸ் மாதிரியே நிறைய மிஷின்ஸை வந்து எக்ஸாம்ஸ்க்கு வைக்கலாமே. இந்த மாதிரி நிறைய விஷயமே இருக்கு. டிஃபாரஸ்டேஷன்லாம் ஒரு காரணமே இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் என்னோட ஓட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி நான் உள்ள போய் எல்லாம் பண்ணேன், காலையிலேருந்து என்னென்னு நான் பண்ணேன் அந்த ஓட்டிங்க்குன்னு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொதப்பல் தான் நடந்துச்சு. காலையில 7 மணிக்கு வந்து ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 50 ஓட்டு வந்து செக்கிங் ஓட்டா போடுவாங்க. யார் எத்தனை ஓட்டு வேணாலும் போட்டுக்கலாம். அந்த செக்கிங் ஓட்டை வந்து அழுத்தி எந்த கேண்டிடேட் யாருக்கு வேணாலும் நீங்க ஓட்டு போடலாம், அதை வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. அந்த 50 ஓட்டை அதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆனோடனே நான் போய் ஓட்டு போடலான்னு பார்த்தா நான் தூங்கிட்டேன். அதனால வந்து என்னால ஓட்டு போட முடியல. அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு நான் 8 மணிக்கு தான் போய் ஓட்டு போடுறதுக்கு உள்ள போனேன். அப்போ உள்ள போகும்போது என் கையில ஒரு ஷீட் இருக்கணும். அந்த ஷீட் வந்து எல்லாரும் வச்சிருந்தாங்க. நான் எங்கன்னு பார்த்தா என்கிட்ட அந்த ஷீட் இல்லை. அதுக்கு வந்து எனக்கு வந்து தனியா ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த இது இருக்கும்ல, ஓட்டர்ஸ் லிஸ்ட், அதுல வந்து ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து சொன்னாங்க. அதை வந்து நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டு என்னை அடுத்த இதுக்கு மை வைக்கிறதுக்கு அனுப்புனாங்க. மை வைக்கும்போது அவங்க வந்து ஒரு கிளாத்ல வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து மை வச்சாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து என் பேரை டிக் பண்ணாங்க, ஒரு ஷீட்ல வந்து கையெழுத்து போட சொன்னாங்க. அப்போ வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுன்னு சொல்லி மாதிரி பெருமையா ஏதோ பார்த்தாரு, ஒரு நல்லபடியா பார்த்தாரு. அது பார்த்தோன்னே கொஞ்சம் நல்லா ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள போனோடனே அவங்க வந்து இங்க வந்து போய் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்துல ஓட்டிங் மிஷின் இருந்துச்சு, இவிஎம் மிஷின் இருந்துச்சு. உள்ள போனா 2 பெரிய டப்பா, அந்த பெரிய டப்பால வந்து எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து இருந்துச்சு. நான் அடுக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டா பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்துல வந்து விவிபேட் மிஷின் இருந்துச்சு. நான் வந்து ஒரு பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல பார்த்தேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கருப்பு கலர்ல இருந்தது, ஒரு பேப்பர் மாதிரி வந்துச்சு. பேப்பர்ல இந்த பஸ்ல வந்து டிக்கெட் கொடுக்கும்போது பேப்பர் சுத்தி வரும்ல, அந்த மாதிரி வந்து பேப்பர் மாதிரி வந்துச்சு. ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்லை. நான் வந்து அந்த செக்கிங் ஓட்டு வந்து போட்டிருக்கேன், தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அதனால வந்து செக்கிங் ஓட்டுலாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன். யார் வேணாலும் போடலாம் அந்த ஓட்டை. யார் வேணாலும் அங்க வந்து ஒர்க் பண்றவங்க, அப்புறம் அந்த எங்க இருக்க ஏஜென்ட் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து போடலாம். அப்போ வந்து நான் போடும்போது அதெல்லாம் வந்துச்சு பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் போடும்போது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அங்க வந்து லைன்ல நின்று
அதுக்கப்புறம் நான் உள்ள போய் அந்த ஓட்டு போட்டுட்டு வெளில வரும்போது கம்பீரமா கொஞ்சம் பெருமையாவே இருந்துச்சு. நான் உள்ள போயிட்டு வெளில வரும்போது நான் வந்து எவ்வளவு சின்ன பையனா இருந்தேன், இப்போ வந்து ஓட்டு போடுற தகுதி வந்து நமக்கு வந்துருச்சு அப்படின்னு வந்து இதை வந்து நான் காலையிலேயே வந்து வீடியோ எடுத்திருக்கணும். ஆனா அப்ப வந்து எடுக்க முடியல. நான் அங்க இருந்து வீடியோ எடுக்கலாம், நாங்க வந்து போன்ஸ் வந்து அலவுட் இல்லை, உள்ள போய் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை போட்டோ எடுத்து அது எதுன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. அதனால வந்து உள்ள போயிட்டு போன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து யூஸ் பண்ணல அதனால. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இப்ப வந்து ஓட்டு போடாமலே இருக்காங்க. நானும் நிறைய பேருக்கு கேட்டேன், எதுக்கடா ஓட்டு போட்டுக்கிட்டேன். ஆனா நீங்க ஓட்டு போறதுனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். நிறைய யூடியூப் சேனல்ல இதை சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓட்டு நீங்க போடலன்னா உங்க வீட்டுக்கு போலீஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அவ்வளோ சீனால நீங்க வந்து உங்க ஓட்டை வந்து கண்டிப்பா போட்டுருங்க. ஏன்னா ஓட்டு போடுறது வந்து நம்ம உரிமை. நான் வந்து காலையிலேயே வந்து நேற்று நைட்டே வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்பேன். அதை வந்து போலிங் வந்து போடுங்கன்னு நான் சொல்லி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அதை போய் நீங்க பாருங்க, பார்த்துட்டு அதை வந்து நீங்க படிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஓட்டிங் வந்து 100% வந்து கொடுத்தே ஆகணும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச என் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து 100% போலிங் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. ஆனா சில கண்ட்ரீஸ்ல வந்து ஆஸ்திரேலியா உட்பட சில கண்ட்ரீஸ்ல வந்து 100% ஓட்டிங் வந்து இருக்குது. முக்கியமா நார்த் கொரியா வந்து ஒரு மக்களாட்சி கொண்ட நாடு இல்லை, அது வந்து கிம் ஜாங் உன்னோட சர்வாதிகார நாடு. அங்கேயே வந்து 100% ஓட்டிங் கன்ஃபார்ம் இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து கிம் ஜாங் உன்னுக்கு தான் போடணும். அங்கேயுமே வந்து 100% ஓட்டிங் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்து ஒரு 1 people கண்ட்ரி ஆர் 2 people கண்ட்ரி, இந்த ரெண்டுல. ஆனா அங்க வந்து ஒரு 100% ஓட்டிங் வந்து இருக்கு. இது வந்து நம்ம இந்தியாவில இருந்தா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஓட் போடாமல் இருக்காங்க. அப்படி ஓட் போடாம இருக்கிறதுனால என்ன வந்துடும் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனா அந்த ஓட் போடாம இருக்கிறதுனால பல ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு நல்ல கேண்டிடேட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ வந்து யார் நல்ல கேண்டிடேட்டுன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆப் வந்து வெளில வந்திருக்குது. அதே மாதிரி நீங்க வந்து ஆப்ஸ்க்கு அவ்வளோலாம் போகலாம். நீங்க நேரா போய் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு நேரா ஒரு லிஸ்ட் எடுங்க. நீங்க வந்து லிஸ்ட் எடுத்தே ஆகணும்லாம் இல்லை, போய் ஒரு லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட் எடுத்து அவர் வந்து ரொம்ப பரிச்சயமான ஆளா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ரொம்ப பரிச்சயமான ஆளுனா அவர் வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. தெரியாத ஆளுனா அவர் அதிகமா நல்லது எதுவுமே பண்ணதில்லை. ஏன்னா வெளிப்படையா நல்லது பண்ணணும். அப்படி பண்றவங்க தான் அரசியல்ல நல்லா நிலைச்சு நிற்பாங்க. அது ஒரு இதாவே இருக்கு, மறைக்கப்பட்ட ஒரு ஹிஸ்டரியாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம இதுல வந்து நோட்டால வந்து சில பேர் போடுறாங்க. உங்களுக்கு வந்து என்னோட கருத்து என்னன்னா, நீங்க வந்து ஓட்டு போடாம மட்டும் இருக்காதீங்க, ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டுட்டு அதை வந்து நோட்டாக்கு கூட போடுங்க. ஆனா ஓட்டு போடுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. ஏன்னா நீங்க நோட்டாக்கு அதிகமான ஓட்டு போட்டு நோட்டா அதிகமா வந்துச்சுன்னா அப்ப தெரியும். ஒரு தொகுதியில நோட்டாக்கு அதிகமா வந்துச்சுன்னா அந்த தொகுதியில எந்த கட்சிக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, எந்த கட்சிக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற சதவீதம் வந்து அதிகமா இருக்கும். ஆனா நோட்டால வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. நோட்டா ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னா செகண்ட் எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வரும். ஆனா நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி தான் வரும்னு மக்களுக்கே தெரியும். அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க. அப்படிங்கிற ஒரு தாட் வந்து என்னோட தாட் இருக்கு. ஏன்னா நோட்டாக்கு அதிகமா வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த கட்சியில ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்க கட்சிக்கும் அதிக பேர் வாக்கு அளிச்சிருந்தாங்கன்னா அவங்களுமே வந்து ஒரு கம்மியான ஒரு கேண்டிடேட் தான், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கேண்டிடேட் தான். அவங்க அடுத்த எதுவுமே நம்பிக்கை இல்லாத அப்ப வந்து அரசியல் கட்சிகள் வந்து கொஞ்சம் முழிச்சு நிறைய பண்ணுவாங்க, நிறைய நல்லதுகள் பண்ணுவாங்கிறது என்னோட தாட்டு. உங்க தாட்டு என்னன்னு எனக்கு தெரியல. என் தாட்டை வந்து நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஓட் போட்டீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் உங்களுக்கு வந்து யார் யாருக்கு ஓட்டர் ஐடியை நீங்க அப்ளை பண்ணல, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ளையே பண்ணல. உங்ககிட்ட வந்து ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா, நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோவை பாக்குறீங்க, இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கீங்களா இல்லையா, எப்ப ஓட்டு போட்டீங்க, ஃபர்ஸ்ட் எப்ப ஓட்டு போட்டீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படி பேசியிருக்காங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.
ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்காம மட்டும் போயிடாதீங்க. நான் வந்து இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ வந்து எடிட்டிங்கே கிடையாது. நான் பாட்டுக்கு போவேன், அப்படியே பேசினேன்ல அப்படியே அப்லோட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட அங்கே இங்கேன்னு எந்த எடிட்டிங்குமே நீங்கள் பார்க்கவே முடியாது. ஓகேவா? வணக்கம்பா.